உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பயணம் கிருஷ்ணகுமார் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலை ஆரம்பித்ததோட நோக்கமே மனம் அலைப்பாயக்கூடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம அமைதியாக வாழணும், மன அமைதியோடு வாழ்ந்து நம்ம வந்த காரியத்தை திருப்திகரமாக நிறைவேற்றிட்டு நம்ம எங்கே போகணுமோ அங்கே போய் சேரணும். அந்த நோக்கத்தோடு தான் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த பயணத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இந்த முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர கருத்து என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். ஆரம்பத்தில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த சப்ஜெக்டே போர் அடிக்கிறது தான். ஆனால் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்காக இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கருத்து புரிய வரும். அதனால் தயவுசெய்து இந்த சேனலை பார்த்து பயனடைய வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். போன வீடியோவில் நம்ம தியானத்தை பற்றி பார்க்கலான்னு சொல்லி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ விஷயத்துக்கு வரலாம். தியானம்னா என்ன? தியானம்ன்ற அடுத்த ஒரு அர்த்தம் என்னன்னா கவனித்தல்னு அர்த்தம். கவனித்தல் தான் அதோட சரியான வார்த்தை. தியானன்றது சமஸ்கிருத வார்த்தை. பதஞ்சலி யோக முனிவரோட அஷ்டாங்க யோகத்தில் 7ஆவதாக வரக்கூடியது தான் தியானம். தியானத்துக்கு அப்புறம் சமாதி. சமாதினா உங்களுக்கே தெரியும், நீங்கள் நினைக்கிற மாதிரியான சமாதியெல்லாம் முக்தி பெறுதல்னு அர்த்தம். ஸோ அதை பற்றி அப்புறம் நம்ம பேசுவோம். இந்த தியானத்தோட சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். தியானன்றது, அதாவது கவனித்தல்ன்றது, நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்வது. இப்போது அழுக்கான சாலையில் நடந்து போகிறோம், சாயந்தரம் வந்த உடனே வீட்டுக்கு வந்து குளிக்கிறோம், ஷவரை திறந்து விட்டு நம்மளை சுத்தம் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த உடலை சுத்தம் பண்ணுற மாதிரி தியானம் என்பது, அதாவது கவனித்தல் என்பது நம்மளுடைய உள்ளத்தை சுத்தம் செய்து கொள்வது. இப்போ இந்த உள்ளத்தை எதுக்கு சுத்தம் செய்யணும்? உள்ளம்னா என்ன? உணர்வுத்தன்மையுள்ள நம்மளுடைய நிலை தான் உள்ளம்னுவாங்க. இந்த உணர்வுத்தன்மையை நாம் வெளி உலகத்தில் செலுத்துறதுனால நம்முடைய உணர்வு வெளியிலேயே அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்மக்கிட்ட நம்ம உணர்வு இல்லை. அதனால் நம்ம விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருக்கும். விழிப்புணர்வுன்னும் பொழுது இந்த விழிப்புணர்வு இப்போ நம்ம தூக்கத்தில் இல்லை, முழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நான் விழிப்புணர்வோடு தான் இருக்கேன்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் நாம் வெளி உலகத்தில், அதாவது இந்த புலன்கள் வழியாக நம்ம உணர்வுகளை செலுத்திக்கிட்டே இருக்கோம். கண், காது, மூக்கு, வாய், இந்த விஷயங்களில் நம்ம வெளிப்பொருட்களை, இந்த உடலை பயன்படுத்தி வெளிப்பொருட்களில் உணர்வுகளை செலுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த உணர்வு என்ன ஆகுதுன்னா, ஒரு வாட்டர் டேங்கில் தண்ணியை 9 துவாரம் போட்டு நம்ம அது வழியாக தண்ணியை பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் அந்த வாட்டர் டேங்கில் தண்ணி நிரம்பாது. அதே போல் அந்த தண்ணி எல்லாமே 9 துவாரங்கள் வழியாக வெளியே போயிடும். அதே போல் தான் நம்மளுடைய உணர்வு நிலையும் போய்கிட்டே இருக்குது. இந்த உணர்வு நிலையை பக்குவப்படுத்தவும் அதை நமக்குள்ளே குவிக்கவும் உதவுவது தான் தியானம். இப்போது ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஆனால் அது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்னு நினச்சி போல, ஏதோ ஒரு இடத்துல சந்தர்ப்ப சூழ்நிலை பார்க்குறோம். அது ஒரு 10 பைத்தியங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே இருக்கும். எதோ பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு உடனே புரிஞ்சிடும் நம்ம பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோன்றது, அதை கவனிக்கும் பொழுது. ஸோ நாம் வெளியே பார்க்குறது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இயங்கி கொண்டிருக்கிறது. இதை கவனிக்க சொல்கிறது தான் ஆன்மீகத்துடைய பயிற்சி முறை, அதாவது தியானம் சொல்கிற முறை. என்ன பைத்தியக்காரத்தனம்? நம்மளுடைய எண்ணங்கள் பல விதங்களில் பதிவாயிருக்கு நம்ம மூளையில். அது சதா சர்வகாலமும் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ யூடியூப்பில் எடுத்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குல்ல. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எது இருந்தால் தானே பார்க்க போகிறீங்க, இல்லைனா மற்ற விஷயங்களை ஸ்க்ரால் பண்ணி போய்கிட்டே இருப்பீங்க. அதே போல் நம்மளுடைய மூளைக்குள்ளே ஏகப்பட்ட கோடிக்கணக்கான அனுபவங்கள் பதிவாயிருக்கு. இந்த அனுபவங்கள் நீங்கள் வேணும் வேணான்ற நேரத்தில், நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதோ இல்லை வேணான்னு சொல்லும் பொழுதெல்லாம் இயங்கிறது இல்லை. அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம உணர்வை அந்த தேவையில்லாத எண்ணங்கள் எழும்பும்போது, அதில் என்றைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் திட்டிருப்பாங்க, அப்போ அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரும்போது அதுக்கு நம்ம உயிர் கொடுத்துட்றோம். அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுத்துட்றோம். உயிர் கொடுத்து அதில் கவனத்தை செலுத்தும் பொழுது என்ன ஆகுது? அதை தியானிக்கும் போது என்ன ஆகுது? நம்மளுடைய உணர்வு நிலை கோபத்தோடு கலந்து கோப உணர்வாக வெளிப்படுது. ஸோ இந்த மாதிரி நம்ம மனசஞ்சலத்துக்கு, நம்ம எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆளாயிடுறோம். இப்போ இதை நீக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறது தாங்க தியானம். இப்போது நாம் கண்களை மூடிக்கொண்டு நமக்குள் போகும் பொழுது, நம்மை தியானிக்கும் பொழுது, நம்மை கவனிக்கும் பொழுது, வெளிப்பொருட்களில் இருக்கிற நம்மளுடைய உணர்வுகளெல்லாம் திசை திருப்பி நமக்குள்ள உணர்வாக நம்ம லயிக்கும் போது என்ன நடக்கும்னா, நம்மளுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம்.
இப்போ ரோட்டில் போகிற காரு பஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம், ஆனால் எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி நமக்குள்ள உணர்வை திருப்பி நம்முடைய எண்ணங்களை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது, சாட்சித்தன்மையாக கவனிக்க ஆரம்பிக்கும் போது, சாட்சித்தன்மைனா நம்ம புரிஞ்சுக்கணும். பதில் சொல்லாமல் இப்போது 2 பேர் சண்டை போடுறாங்க, அதில் ஒருத்தங்க 2 பேர் பக்கமும் சாராமல் பதில் சொல்லாமல் அவங்க சண்டை போடுறதை மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கு சாட்சியாக நிற்கிறான் பாருங்கள், அதுதான் சாட்சித்தன்மை. அதுபோல் நீங்கள் உள்ளத்தில் சாட்சித்தன்மையோட இந்த எண்ணங்களை வெறுமை பார்க்குறோன்னா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே உங்களை எரேஸ் ஆகிடும், டெலீட் ஆகிடும், அதுவாகவே டெலீட் ஆகிடும். அப்போது உங்களுக்கு தேவை இருக்கிற எண்ணங்கள் மட்டும் உங்கள் மைண்டுக்குள்ளே பதிவாயிருக்கும். அந்த பதிவுகள் தேவைப்படும் பொழுது நீங்கள் எடுத்துக்கலாம். மற்ற விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களை தொல்லைப்படுத்தாது. இந்த சாட்சித்தன்மையை வளர்ப்பது தான் தியானம். இந்த சாட்சித்தன்மையாக நம்ம வளர்ந்துட்ட பிறகு, இந்த எண்ணங்கள் நம்மளை தொல்லைப்படுத்தாமல் நீங்கிட்ட பிறகு, அங்கே என்ன ஆகும்? அமைதி மட்டுமே நிலவும். இப்போது நீங்கள் இங்கே தான் முக்கியமான விஷயத்துக்கு வரீங்க. உங்களுடைய அமைதித்தன்மை உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, உண்மையான உணர்வுத்தன்மை அங்கே தான் ஆரம்பிக்குது. சென்சார், உங்களுடைய முழு உணர்வு உங்களுக்குள்ள லைக் ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நம்ம முழுமையான உணர்வில் இல்லை. இதில் பாதி, அதில் பாதி, அதில் பாதி, இதில் பாதின்னு பிரிஞ்சு கிடக்கிறோம். உணர்வு நிலையில் பிரிஞ்சு கிடக்கிறோம். இங்கே தியானிக்கும் பொழுது நம்முடைய உணர்வுத்தன்மையானது முழுமை பெறுது. இந்த முழுமையடைந்த உணர்வு நமக்கு என்ன ஆகும்னா, இந்த முழுமையடைந்த உணர்வு நமக்குள் பாய ஆரம்பிக்கும் பொழுது அது வளர்ந்து கொண்டிருக்கும். வெளியில் இருக்கிற அந்த பேருணர்வு, அதை தான் பரமாத்மான்றோம், இங்கே ஜீவாத்மான்றோம். இந்த ஜீவாத்மாக்குள்ள இந்த உணர்வு லைக்க ஆரம்பிக்கும் பொழுது, இந்த ஜீவாத்மா இந்த உடல்ன்ற அந்த சிறு கட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவாத்மாவானது அப்படியே பரவி வெளியில் இருக்கிற பரமாத்மாவோடு ஒன்று சேர ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்கும்னா, அங்கே தான் முக்தி நிலை ஏற்படுது. நீங்களும் அதுவும் ஒன்றேன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு மூலம் எதுவோ அதுவும் நீங்களும் ஒன்று தான். நீங்கள் அந்த மூலத்திலிருந்து தான் வந்திருக்கீங்க, அந்த கடவுள் நிலையிலேருந்து தான் வந்திருக்கிறீங்க. அந்த கடவுளும் நீங்களும் ஒன்று தான். இடையில் ஏற்பட்ட இந்த ஓரறிவு 2 அறிவு பதிவானது உங்களை அவர்கிட்டேருந்து பிரிச்சிடுச்சு. இப்போ திரும்பவும் நீங்கள் அதுக்கு வந்துட்டீங்கன்னு தெரியப்படுத்துறது தான் சமாதி நிலை, முக்தி நிலை. ஆல்ரெடி நம்ம செல்ஸுக்குள்ளே அதெல்லாம் பதிவாயிருக்கும். ஆனால் நம்ம இந்த உடலை எடுத்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த பிறகு அதெல்லாம் நமக்கு மறக்கடிக்கப்பட்டுடுச்சு. இப்போ அதை திரும்பவும் அந்த மறதியை ஞாபகப்படுத்திக் கொள்வது தாங்க தியானம். ஸோ தியானத்தை நம்ம பயிற்சி செஞ்சு நம்முடைய மூலத்தை நாம் மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.